வெல்கம் வீவர்ஸ். அது மே மாதம் 15ஆம் தேதி 2026 திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பாரதி வீடு கிராமம் அப்படின்ற பகுதியிலிருந்து சுமார் இரவு 1:40 பாரதி என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி தன்னுடைய மாமனார் மற்றும் மாமியாருக்கு கால் பண்றாங்க. கால் பண்ணி அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, என்னுடைய கணவன் காலை 8 மணி போல வீட்டிலிருந்து கிளம்பி வேலைக்கு போனாங்க. எப்பவுமே அவர் கிளம்பி போனால் வீட்டுக்கு ஒரு 12 அல்லது 1 மணிக்கு வீட்டுக்கு வருவார் நடு ராத்திரி. இன்னைக்கு 1:40 ஆகியும் வீடு திரும்பவே இல்லை. தயவு செய்து எனக்கு என்னவோ பயமாக இருக்குது. நீங்கள் உடனடியாக கிளம்பி வாங்க. என்னுடைய கணவன் தான் இருக்கக்கூடிய இந்த பாரதி வீடு கிராமம் அப்படின்ற பகுதியிலிருந்து செங்குன்றம் ரெட் ஹில்ஸ் வரைக்கும் டெய்லி போயிட்டு வருவார். அதுவும் இருசக்கர வாகனத்திலே போயிட்டு வர்றாரு. அதுமாரி வரவையில் எங்கேயாவது ஒயின் ஷாப்பில் குடிச்சிட்டாங்கன்னா வீழ்ந்து கிடக்கிறாரா என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும், பார்க்கணும். நீங்கள் அதனால் உடனடியாக கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்ட அவங்களுடைய மாமனார் மற்றும் மாமியாருக்கு தொடக்கத்தில் ஒரு சந்தேகம் எழும்புது. ஐயோ, என்னடா இது, தன்னுடைய மகன் இல்லை அப்படின்னு சொல்லி கால் பண்ணுறான். இவ்வளோ நாள் என்னென்னவோ நடந்திருக்குது, அப்போதெல்லாம் கால் பண்ணாதுவே இன்னைக்கு மட்டும் என்ன புதுசாக கால் பண்ணி கணவன் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறா அப்படின்ற மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க. யோசிச்சுட்டு இப்போ அவங்களுக்கு தெரிந்த ஒரு சில நபர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்கள அழைச்சிட்டு இந்த பாரதி வீடு கிராமத்திலிருந்து செங்குன்றம் வரை இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஒயின் ஷாப்பாக அந்த வழியோரமாக இருக்கக்கூடிய ஒயின் ஷாப்லலாம் போய் பார்க்குறாங்க. எங்கேயுமே இவங்களுடைய மகன் குடிச்சிட்டு விழுந்து கிடக்கவே இல்லை. மறுநாள் பொழுது விடுது, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி எதுவுமே தெரியல. அவங்களுடைய மகனுடைய மொபைல் நம்பருக்கு கால் பண்ணால் சுவிட்ச் ஆஃப் அப்படின்னு சொல்லி தான் வருது. சரி, இப்போது நல்லா பொழுது விடிஞ்சிச்சு, எங்கேயாவது குடிச்சு போதையில் இருந்தாலும் கூட தெளிஞ்சிட்டு வீட்டுக்கு வந்துடுவான் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. பகல், அதாவது மே மாதம் 16ஆம் தேதி பகல் 12 மணி வரைக்கும் பார்க்குறாங்க. பார்த்தும் அவங்களுடைய மகன் வீடு திரும்பவே இல்லை. இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, போலீஸ்கிட்ட இந்த கேஸை போய் கொடுக்கலாமா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. சரி, அதுக்கு முன்பு பாரதி வீடு சொல்கிற இல்லையா, சொந்த ஊர், அங்கேயே போயிட்டு நம்ம பார்ப்போம். அங்கே வேற யாருக்குன்னா பேசிட்டு இருக்கிறானா, இல்லை அங்கே எங்கன்னா தெரிஞ்ச இடத்துல குடிச்சிட்டு எங்கன்னா விழுந்து கிடக்குறானா என்னன்னு சொல்லி தெரியலையே அப்படின்ற மாதிரி பாரதி வீடு கிராமம் சரி அங்கேயே போயிட்டு பார்க்குறாங்க. பார்த்தா அவங்களுக்கு ஒரு 2 அதிர்ச்சி தரக்கூடிய சம்பவம் ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த பெண்மணி பாரதி அப்படின்றவங்க கால் பண்ணாங்க இல்லையா, அவங்க வீட்டாண்டு இருந்து ஒரு கொஞ்சம் தூரத்தில் ஒரு டிஃபன் பாக்ஸ் ஒன்று இருக்குது. பக்கத்துலேயே ஒரு ஹெல்மெட் ஒன்று இருக்குது. அந்த டிஃபன் பாக்ஸில் ரத்த கரை படிஞ்சிருக்குது. அதே மாதிரி அந்த ஹெல்மெட்டு மேலேயும் ரத்தக்கரை படிஞ்சிருக்குது. இப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு வேளை இந்த ரத்தம் தன்னுடைய மகனு தான் இருக்குமோ என்னவோ சொல்லி தெரியலையா அப்படின்ற மாதிரி சந்தேகப்படுறாங்க. ஆனால் அவங்க சந்தேகப்படுறது 100க்கு 100% உண்மை. ஸோ அந்த ரத்தக்கரை எல்லாமே இவங்களுடைய மகனு தான் அப்படின்னு சொல்லி, ஆனால் அப்போ அவங்க நம்பலை. கொஞ்ச நேரத்தில் அதுக்குண்டான விடயம் தெரிய வருது. என்ன அப்படின்னா, இந்த ரத்தக்கரை மாதிரி வேற எங்கேயாவது இடம் தெரிஞ்சுது அப்படின்னா சுத்துப்பத்தில் அந்த இடத்துல சம்திங் எதனா நடந்திருக்கும். அது மேபி தன்னுடைய மகனாக கூட இருக்கலாம், தன்னுடைய மகனுக்கு கூட அந்த அசம்பாவிதம் நடந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி அப்படியே தேடிட்டு போகிறாங்க. போனால் ஸோ ஒரு குளம் ஒன்று இருக்குது. அந்த குளத்துக்கு பக்கத்தில் புதுசாக தோண்டின குழி ஒன்று இருக்குது. அந்த குழி மூடி இருக்கிறாங்க. அந்த குழிக்கு பக்கத்தில் நிறைய ரத்தக்கரைகள் இருக்குது. இதெல்லாம் பார்த்ததுமே அவங்களுடைய பேரண்ட்ஸுக்கும் மற்றும் உறவினருக்கும் ரொம்ப ஒரு பயம் ஏற்படுது. ஒருவேளை தன்னுடைய மருமகள் தான் இந்த வேலையை செஞ்சிருக்கணும், அதாவது தன்னுடைய கணவனை ஆள் வச்சு அடித்து சாகடிச்சு இந்த குழிக்குள்ளே போட்டு புதைச்சிருக்கணுமோ என்னவோ அப்படின்ற மாதிரி ஒரு சந்தேகம் எழும்புது. ஆனால் அவங்க சந்தேகப்படுறது 100க்கு 100% உண்மை அப்படின்றது அப்போது அவங்களுக்கு தெரியாது. பட் இருந்தாலும் உடனடியாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, போலீஸ் ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் கும்மிடிப்பூண்டி போலீஸ் ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அங்கிருந்து வந்த போலீஸ் கூடவே வருவாய்த்துறை அதிகாரி அவங்களே அழைச்சிட்டு வராங்க. அழைச்சிட்டு அந்த குழியை தோன்றாங்க. தோண்டினதுமே ஒரு சடலம் அதுக்குள்ளே இருக்குது. அந்த சடலத்தை பார்த்ததுமே பாரதியினுடைய மாமனார் மற்றும் மாமியார் பயங்கரமாக கத்தி அழறாங்க. ஏன் அப்படின்னா, அந்த குழிக்குள்ளே இருப்பது இவங்களுடைய மகனுடைய சடலம், பாலசுப்ரமணியம் அப்படின்னு சொல்லக்கூடிய அவருடைய சடலம் தான். இப்போ ஏற்கனவே இவங்க கேஸ் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருப்பாங்க. அது என்ன கேஸ் அப்படின்னா, காணாமல் போனதா கேஸு. ஆனால் இப்போ அது என்ன ஆகுது அப்படின்னா, கொலை கேஸுக்கு இப்போ இவங்க போகிற மாதிரி ஆகுது. இப்போ தன்னுடைய மகனை யாரோ கொலை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அது மாதிரி கொலை பண்ணி தான் தன்னுடைய மகன் இந்த குழி தோண்டி புதைச்சிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேஸ் ஒன்று உடனடியாக ஃபைல் பண்ணுறாங்க. இந்த கேஸை எடுத்த போலீஸ் தொடக்கத்தில்
அவங்களுடைய மாமனார் மற்றும் மாமியார், இறந்து போன பாலசுப்ரமணியனுடைய மனைவியான பாரதி, இவங்க 3 பேர்கிட்டையும் விசாரணை மேற்கொள்றாங்க. ஃபர்ஸ்ட் அவங்களுடைய, அதாவது பாலசுப்ரமணியனுடைய அப்பா, அதாவது பாரதியினுடைய மாமனார் இருக்கிறார் இல்லையா, அவர்கிட்ட இருந்து விசாரணை மேற்கொள்ளும் போது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, என்னுடைய மகனுக்கு திருமணம் ஆச்சு, திருமணம் ஆன ஒரு 2 வருஷத்திலே எங்களை விட்டு அவன் தனி வீடு எடுத்துட்டு போயிட்டான். ஸோ அவங்களுடைய மனைவிக்கும் எங்களுக்கும் அடிக்கடி சச்சரவு இருந்ததால எதுக்கு ஒன்றா இருந்தால் பிரச்சனை அப்படின்னு சொல்லி அவன் தனியாக அடிச்சுட்டு போயிட்டான். அது மாதிரி போன இடம் தான் பாரதி வீடு அப்படின்ற கிராமம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அவ்வளோதான். அதற்கு பிறகு என்னுடைய மகன் அவன் வாழ்க்காவது அவனாவது அப்படின்னு சொல்லி நாங்கள் அமைதியாகவே இருந்துட்டோம். அதே மாதிரி அவனுக்கு முன்பின் பகையாளி அப்படின்னு சொல்லி எங்களுக்கு யாரும் தெரியவே தெரியாது. அவன் எல்லாருக்கிட்டையும் நல்லா தான் பேசுவான். என்ன ஒன்று அப்படின்னா, நிறைய குடிக்கக்கூடிய குடிபோதையில், அதாவது குடிப்பழக்கம் இருக்கிறவன். அதோடு மட்டும் இல்லாமல் அவன் ஸோ மேஸ்திரி வேலை அல்லது சென்ட்ரிங் வேலை இது எல்லாமே செய்வான். இது எல்லாத்தை விட அவனுக்கு நெசவு தொழில் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இதற்கு முன்பு அவன் அந்த நெசவு தொழில் தான் செஞ்சுட்டு இருந்தான். அதில் ஏகப்பட்ட லாஸ் அப்படின்றதால அதை விட்டுட்டு இப்போ ஒரு இருசக்கர வாகனம் ஒன்று எடுத்துட்டு, அந்த இருசக்கர வாகனத்தில், அதாவது ஸ்கூட்டர் ஏதோ ஒன்று எடுத்துட்டு டெய்லியும் டெல்லி கணேஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் ஸோ அவர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சாராய கடை, அதாவது டாஸ்மார்க்கில் வேலை செய்யக்கூடிய நபர். அவராக கூட தினமும் போவான். தினமும் அவர் நைட்டு 1 மணி போல் தன்னுடைய வீட்டுக்கு அழைச்சிட்டு வருவான். அது அவரும் பார்த்தீங்கன்னா இந்த பாரதி வீடு தான். ஸோ இதுதான் அவருடைய வேலையாக இருக்கும். ஒரு நாளைக்கு இவ்வளோ ரூபா அப்படின்னு சொல்லி மாதத்துக்கு அவர் வேலை செஞ்சுட்டு இருந்தான். அதாவது அந்த டெலிகனேஷன் சொல்கிறேன் இல்லையா, அவருக்கு ஒரு செக்யூரிட்டி மாதிரி. ஸோ தன்னுடைய வண்டியில் அழைச்சிட்டு போகிறது, அங்கே போயிட்டு அவர் ஒயிட் ஷாப்பில் வேலை செய்கிறதுனால அவர் கூடவே இருக்கிறது, அவருக்கு உதவிகரமாக இருக்கிறது. இரவு 1 மணி போல் கிளம்பி அப்படி அவருக்கு செக்யூரிட்டி மாதிரி அவருடைய வீட்டாண்ட கொண்டு விட்டுட்டு இவருடைய வீட்டுக்கு வந்துடுது. ஸோ இதுதான் அவருடைய வேலை. இந்த வருமானம் அவருக்கு போதுமா அப்படின்னு சொல்லி பார்த்தா போதுமானதா இல்லை. இது வரைக்கும் தான் எனக்கு தெரியும், மற்றபடி வேற எந்த விஷயம் தெரியாது அப்படின்னு சொல்லி இறந்து போன பாலசுப்ரமணியத்தினுடைய அப்பா சொல்றாரு. இப்போ அவங்களுடைய அம்மா கிட்ட விசாரணை மேற்கொள்றாங்க. அது மாதிரி விசாரணை மேற்கொள்ளும் போது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, என்னுடைய கணவன் சொன்ன மாதிரி தான் எல்லாமே. ஸோ எங்களுக்கும் என்னுடைய மகனுடைய மனைவியான பாரதிக்கும் அடிக்கடி சண்டை ஏற்படும். அதனால அவன் விட்டு இங்கே தனியாக பாரதி வீட்டில் தனியாக வந்துட்டான், எங்களை விட்டுட்டு வந்துட்டான் அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்கிறாங்க. இவங்கெல்லாம் சொல்கிறது பார்த்தா ஸோ சரியான ஒரு வாக்குமூலமோ அல்லது குற்றவாளியை கண்டுபிடிக்கிற மாதிரி எதுவும் கிடைக்கல. ஆனால் இப்போ இறந்து போன பாலசுப்ரமணியத்தினுடைய மனைவியான பாரதியை கூப்பிட்டு விசாரணை மேற்கொள்கிறாங்க. அதுமாரி கேட்கும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சும்மாவே அப்படியே நீலி கண்ணீர் வலிக்கிறாங்க. நீலி கண்ணீர் வடித்து அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, என்னுடைய கணவனுக்கு இது மாதிரி ஒரு துன்பம் ஏற்படும் நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை. இது மாதிரி ஆயிடுச்சு, நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி தெரியல. இப்போ நான் அம்போன்னு நடுத்தெருவில் நிற்கிறேன், எனக்கு யார் துணையாக இருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி அவங்க அழகிறாங்க. இப்போ போலீஸ் அவங்கக்கிட்ட ஒரு சில கேள்விகள் கேட்குறாங்க. அன்று காலை, அதாவது இந்த சம்பவம் நடந்ததில் மே மாதம் 15ஆம் தேதி காலையில் எத்தனை மணிக்கு உங்களுடைய கணவன் உங்கள் வீட்டில் இருந்து கிளம்பி போனாங்க அப்படின்னு சொல்லியும், அதே மாதிரி அவர் கிளம்பி போகும்போது கூடவே மொபைல் ஃபோன் கொண்டு போனாரா அப்படின்னும், நீங்கள் உங்களுடைய கணவன் வீடு திரும்பாதனால எத்தனை மணிக்கு உங்களுடைய கணவனுக்கு கால் பண்ணீங்க அப்படின்னும், இது மாதிரிலாம் ஒவ்வொரு கேள்வியும் கேட்டுகிட்டே வரும்போது இந்த பாரதி போலீஸ் கேட்கக்கூடிய ஒவ்வொரு கேள்விக்கும் பயந்தும் யோசித்தும் பதில் சொன்னதில் போலீஸுக்கு ஒரு சந்தேகம் எழும்புது. ஒருவேளை இவங்க ஏதாவது செஞ்சு பாலசுப்ரமணியத்தை கொலை பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி. அதோடு மட்டும் இல்லாமல் போலீஸ் கேட்கும்போது பாரதியினுடைய முகம் ஒரு மாதிரி, அந்த ஃபேஸ் ரியாக்ஷன் இருக்குது, வேத்து கொட்டுறது. ஸோ இது மாதிரியெல்லாம் இருக்கிறத பார்த்த போலீஸ் கொஞ்சம் கொஞ்சமாக பாரதி மீது அவங்களுடைய சந்தேகம் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா வலுக்க ஆரம்பிக்குது. ஒரு கட்டத்தில் பாரதி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மேலும் ஒரு சில கேள்விகளை கேட்குறாங்க. நீங்கள் எங்கே வேலை செய்கிறீங்க? உங்களுக்கு முன்பின் விரோதிகளோ அல்லது நண்பர்களோ யாருனா இருக்கிறாங்களா? உங்களுடைய கணவன் வேலை செய்யக்கூடிய இடத்துல அங்கே யாராவது அவருக்கு தெரிந்த நபர்களோ அல்லது முன்பின் விரோதிகளோ இருக்கிறாங்களா? அது மாதிரி இருந்தால் நீங்கள் யார் பேர்னா சந்தேகப்படுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதற்கு பாரதி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, என்னுடைய கணவன் வேலை செய்கிற இடத்துலலாம் அவருக்கு விரோதின்னு யாரும் கிடையாது. ஏன் அப்படின்னா அவர் ஒரு செக்யூரிட்டி மாதிரி தான், தன்னுடைய வண்டியில் இட்டுன்னு வர்றது இது மாதிரி தான் இருப்பாங்க. அவர் ஒன்றும் பெரிய வேலையோ அல்லது ஸோ வேறு எதுனா மற்றவங்களை பகைச்சிக்கிற மாதிரியான எந்த ஒரு வேலையிலும் அவர் ஈடுபடலை. ஆனால் நான் வேலை செய்யக்கூடிய இடத்துல என்னுடைய உறவினர்கள் ஒரு சிலர் இருக்கிறாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் ஸோ என்னுடைய
அதாவது அதிகாரி, மூத்த அதிகாரி. அதாவது இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா சும்மா இல்லை, இவங்க வீட்டில் வந்து தன்னுடைய கணவன் சம்பாதித்து வர பணம் பத்தலை அப்படின்றதுனால பக்கத்தில் ஒரு நூல் நுட்பம் தொழிற்சாலை ஒன்று இருக்குது. அந்த தொழிற்சாலைக்கு இவங்க வேலைக்கு போகிறாங்க. அது மாதிரி போன இடத்துல தான் ஒரு சில நபர்களெல்லாம் எனக்கு தெரியும். அந்த தொழிற்சாலை வச்சு நடத்தக்கூடிய முதலாளி முத்து ஜெயம் அப்படின்றவர் எனக்கு நல்லா பழக்கம் சார். என்னை பற்றி அவர்கிட்ட கேளுங்க. ஸோ அவர் ஒரு நல்ல அதிகாரி இல்லையா? ஸோ அவர்கிட்ட நீங்கள் கேளுங்க. அவர் என்னை பற்றி என்ன சொல்கிறாருன்னு சொல்லி பாருங்க. என் மேலே தேவையில்லாமல் சந்தேகத்தெல்லாம் நீங்கள் எழுப்பாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டுமே போலீஸுக்கு நாம இவங்களுடைய கணவன் பற்றி கேட்டுட்டு இருக்கிறோம். ஆனால் இவங்க ஏன் காரணமே இல்லாமல் இவங்களுடைய ஓனர் பற்றி பேசிட்டு இருக்கிறாங்க, அந்த முத்துஜெயம் அப்படின்றவரை பற்றி பேசுகிறாங்களோ சொல்லி தெரியல அப்படின்ற மாதிரி. உங்களுக்கும் முத்துஜெயனுக்கும், அதாவது முத்துஜெயத்துக்கு எப்படி வந்து பழக்கம், என்ன ஆச்சு ஏது ஆச்சு அப்படின்ற மாதிரி போலீஸ் ஒவ்வொரு கேள்வியும் கேட்க கேட்க இவங்க ஒரு கட்டத்தில் என்ன பதில் சொல்றதுன்னே தெரியாம அப்படியே கலங்கி நிற்கிறாங்க. அப்பதான் போலீஸுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. இவங்களுடைய கணவனை அந்த முத்துஜெயம் மற்றும் இந்த பாரதி உள்ளிட்ட 5 பேர் சேர்ந்து தான் கொலை பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ற விஷயம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளிச்சத்துக்கு வருது. ஸோ அது மாதிரி வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அவங்களுடைய மனைவி பாரதிய சந்தேகத்தின் அடிப்படையில் கஸ்டடியில் வச்சு அவங்கள விசாரணை மேற்கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி அவங்கள கைது பண்ணி கொண்டு போகிறாங்க. அது மாதிரி கைது பண்ணி கொண்டு போயிட்டு அவங்க கிட்ட விசாரணை மேற்கொள்ளும் போது, தயவு செய்து நானே என்னுடைய கணவனை விட்டுட்டு, அதாவது செத்து போயிட்டான்னு சொல்லி ரொம்ப வேதனைப்பட்டு இந்த டைம்ல நீங்க வேற சித்திரவதை பண்ணாதீங்க, தயவு செய்து விட்டுருங்க, என்னுடைய கணவனுக்கு இன்னும் காரியம் கூட முடியல அப்படின்ற மாதிரிலாம் போலீஸ் கிட்ட எவ்வளோ கெஞ்சுறாங்க. இருந்தாலும் போலீஸ் வேற மாதிரி இல்லை, அவங்களுடைய ட்ரீட்மெண்ட்டை ஆரம்பிக்கிறாங்க. அது மாதிரி ஆரம்பிக்கும் போது பாரதி ஒரு கட்டத்தில் வலி தாங்க முடியாம, ஐயோ என்னை விட்டுருங்க, நான் தான் என்னுடைய கணவனை கொலை பண்ணிட்டேன், நான் ஏதோ என்னுடைய காம வெறியால, என்னுடைய தேவையில்லாத இந்த ஆசையாலையும் என்னுடைய கணவனை கொலை பண்ணிட்டேன், தயவு செய்து என்னை விட்டுருங்க அப்படின்ற மாதிரி அவங்க கதறாங்க. இந்த சத்தம் கேட்டதுமே போலீஸ் உடனடியாக அவங்களுடைய போலீஸ் ட்ரீட்மெண்ட்டை நிறுத்தி அவங்க கிட்ட இந்த வாக்குமூலம் வாங்குறாங்க. அது மாதிரி அவங்க வாக்குமூலம் கொடுக்கும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னா, எனக்கும் அதாவது பாரதி அவங்களுக்கும் அவங்க இறந்து போன அவங்களுடைய கணவன பாலசுப்ரமணியத்துக்கும் சுமார் ஒரு 7 வருஷத்துக்கு முன்பு தான் திருமணம் ஆச்சு. நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக தான் வாழ்ந்துட்டு வந்தோம். எங்களுக்கு பசங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. இருந்தாலும் என்னுடைய கணவன் அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வீட்டோடு வந்து தடி நெஞ்சிட்டு இருந்தாங்க. அது இருக்க இருக்க பயங்கரமாக லாஸ் ஆகுனதுனால அந்த தடி நெய்யறது எல்லாமே இழுத்து மூடிட்டு இவர் ஒரு 2 வீலர் வண்டி ஒன்று வச்சுட்டு டெய்லியும் வந்து அந்த டெல்லி கணேஷ் அப்படின்றவரை இந்த பாரதி வீடு அப்படின்ற கிராமத்திலிருந்து செங்குன்றம் ரெட் ஹில்ஸ் வரைக்கும் டெய்லி அவரை அழைச்சிட்டு வர்றது தான் அவருடைய வேலையாக இருக்கும். அது மாதிரி அழைச்சிட்டு வந்தால் ஒரு நாளைக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் அவருக்கு காசு, அந்த காசு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெல்லி கணேஷ் வந்து இறந்து போன பாலசுப்ரமணியத்துக்கு கொடுப்பாரு. அதை வச்சு தான் எங்களுடைய குடும்பம் ரன் ஆகிட்டு இருந்தது. ஆனால் அந்த வருமானம் போதுமானதா இல்லை. அதோடு மட்டும் இல்லாமல் என்னுடைய கணவன் காலையில் 8 மணி போல் கிளம்பி போனாங்க அப்படின்னா இரவு 1 மணிக்கு மேலே தான் வீட்டுக்கு வருவாங்க. நான் பல நாள் தனிமையிலே இருந்திருக்கிறேன். அதனால தான் எனக்கு ஒரு விதமான தனிமையை நான் உணர்ந்தேன். அதோடு மட்டும் இல்லாமல் என்னுடைய உணர்வுகளை புரிந்து கொள்வதற்கும் என்னுடைய உணர்வுகளை பூர்த்தி செய்வதற்கும் எனக்கு ஒரு நபர் தேவை அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். ஆகையால் வீட்டிலே இருந்தால் நம்ம ஏதோ தனிமையாக இருக்கிறோம், ஆகையால் வேலைக்கு போனோம் அப்படின்னா அந்த தனிமை மறைஞ்சிடும் அப்படின்ற எண்ணத்தில் எங்கள் ஊர்லேருந்து ஒரு 6 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் நூற்பம் தொழிற்சாலைக்கு போனேன். அங்கே போயிட்டு நான் வேலைக்கு ஜாயின் பண்ணி ஸோ ஓரிரு வாரங்களிலே அங்கே இருக்கக்கூடிய ஒரு சில நபர்களை கிட்டலாம் நான் ரொம்ப பேச ஆரம்பித்தேன். அதுமாரி பேசின நபர்களில் என்னுடைய ஓனர் முத்துஜெயம் அப்படின்றவரும் எனக்கு நல்லா ரிலேஷன்ஷிப் ஆகிட்டார். ஸோ மொபைல் நம்பர்லாம் வாங்கி எங்களுக்குள்ள ஸோ நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது. அதே மாதிரி அங்கே வேலை முடிஞ்சு எல்லா நபர்களும் அவங்க வீட்டுக்கு போயிட்டு பிறகு கூட நானும் முத்துஜெயமும் ஒன்றா நின்று பல்வேறு வேலைகளை நாங்கள் செஞ்சோம். அதுமாரி செய்யும்போது தான் நானும் அவரும் ஒரு நாள் உடலுறவில் ஈடுபட்டோம். அதுதான் என்னுடைய முதல் தவறு. அது மாதிரி இருக்கும்போது ஸோ இது என்ன ஆகுது அப்படின்னா அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகுது. இந்த விஷயம் ஒரு நாள் தவறாமல் முத்துஜெயம் இவங்களை வாட்ச் பண்ணுறது, அதே மாதிரி ஒரு வாரத்தில் 2 அல்லது 3 நாள் இவங்க 2 பேரும் அவங்களுடைய ஆஃபீஸில் வந்து உடலுறவு கொள்வது, இது மாதிரி இருக்க ஸோ எப்பவுமே அவங்களுடைய கணவன் தான் வந்து இரவு 1 மணி போல வீட்டுக்கு வருவார். ஞாயிற்றுக்கிழமை இருந்தால் இரவு 2 மணி ஆகிடும். ஆனால் பாலசுப்ரமணியத்தின் நண்பர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, என்னடா நீ நைட்டு ஆயிடுது வரத்துக்கு, ஆனால் உன்னுடைய மனைவியும் இரவு 9-10 மணிக்கு வீட்டுக்கு வராங்க,
அவங்களா கூட வேலைக்கு போற பெண்மணிகள் எல்லாம் மாலை 5 மணிக்கே வீட்டுக்கு வந்துடுறாங்க. என்னென்ன நடக்குது உங்களுடைய குடும்பத்துல அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, இவருக்கு தன்னுடைய மனைவியின் மீது ஒரு விதமான சந்தேக உணர்வு ஏற்படுது. அதே மாதிரி சந்தேக உணர்வு ஏற்பட்டதுல இவங்களுடைய உறவினர்களே ஒரு சிலர் அந்த தனியார் நூல்நுட்பம் தொழிற்சாலைக்கு வேலைக்கு போறாங்க. அவங்க கிட்ட சொல்றாங்க, என்னுடைய மனைவி பத்தி என்னன்னு சொல்லி பாருங்க, அவ எதனா என் பேருக்கு எடுத்துட்டு போறா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது தான் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆமாம், உன்னுடைய பேரை கெடுக்கிற மாதிரி உன்னுடைய மனைவி அவங்களுடைய ஓனரான முத்துஜெயம் அப்படின்றவரோடு ரொம்ப நெருங்கி பேசுறாங்க. நெருங்கி பேசுனதோடு மட்டும் இல்லாம ஒரு கணவன் மனைவி அந்த தோட்டத்துல அவங்க இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இது கேட்ட பாலசுப்ரமணியத்துக்கு பயங்கரமான மனவேதனை ஏற்படுது. என்னடா இது அப்படின்னு சொல்லி ஒரு நாள் வீட்டில் இருக்கும்போது தன்னுடைய மனைவி கிட்டேயே டைரக்டா கேட்கிறாரு, உனக்கு என்ன வேலை, ஏன் இவ்வளோ நேரம் ஆகுது நீ கம்பெனிக்கு போனா, இதற்கு பிறகு நீ கம்பெனிக்கு போகக்கூடாது அப்படின்ற மாதிரி ஸ்ட்ரிக்டா சொல்றாரு. அதே மாதிரி கம்பெனிக்கு அனுப்புறது கிடையாது. உனக்கு எதனா காசு வேணும்னா நான் கொடுக்குறேன், நீ தேவையில்லாம அவங்க கூட எல்லாம் போயிட்டு என் பேரு மானத்தெல்லாம் வாங்காது அப்படின்ற மாதிரி ஸ்ட்ரிக்டா சொல்றாரு பாலசுப்ரமணியம். இதை கேட்டு இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா வீட்டிலே இருக்கிறாங்க. இருந்தாலும் அந்த முத்துஜெயம் அப்படின்ற நபர் என்ன பண்றாருன்னா வேற ஒரு நபரை தூதா வச்சு அவர் ஒரு மொபைல் போன் வந்து பாத்தீங்கன்னா பாரதிக்கு வாங்கி கொடுக்குறாங்க. அந்த மொபைல் போன் தன்னுடைய கணவனுக்கே தெரியாத பயன்படுத்திட்டார் வந்த அவங்க வீடியோ கால்ஸ் மற்றும் ஃபோட்டோஸ் இது மாதிரிலாம். ஸோ அதாவது இது மாதிரி அனுப்புனாவே மேக்ஸிமம் நியூடாக தான் இருக்கும். இதெல்லாம் பார்த்து ஒருத்தர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சந்தோஷத்தை பூர்த்தி செஞ்சுக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பாலசுப்ரமணியத்துக்கு தன்னுடைய மனைவி இன்னும் திருந்தலை அப்படின்ற ஒரு விஷயம் தெரிய வருது. இப்போ மேலும் பயங்கரமாக வாட்ச் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஒரு நாள் ஏதோ ஒரு பொருள் தேடிட்டே இருக்கும்போது ஒரு மொபைல் ஃபோன் இருக்கிறத பார்க்குறாரு. ஆனால் அது சுவிட்ச் ஆஃப் பண்ணதுனால அவரை வந்து எவ்வளோ ஆன் பண்ணி பார்க்குறாரு. ஆனால் அது ஆனே ஆகலை. ஏன் அப்படின்னா சார்ஜ் இல்லாத காரணத்தால் வந்து அது ஆன் ஆக காணும். சரி, ஓகே, இது ஏதோ பழைய மொபைல் ஃபோன் போல, அது எதனா ஸோ அதாவது ரிப்பேர் ஆன மொபைல் ஃபோன் போல, புதுசு பார்க்கறதுக்கு புதுசாக இருந்தால் கூட ரிப்பேர் ஆனது போல, அதனால தான் இது ஆன் ஆகல அப்படின்ற மாதிரி கேர்லெஸ்ஸாக விடுறாரு. ஆனால் அவருக்கு தெரியாது இந்த மொபைல் ஃபோனால் தான் தன்னுடைய உயிர் போக போகுது அப்படின்னு சொல்லி. இதே மாதிரி கொஞ்ச நாள் போகுது. தன்னுடைய மனைவி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வாட்ச் பண்ண ஆரம்பிக்கிறார். தன்னுடைய வீட்டில் சிசிடிவி ஃபுட்டேஜ், சிசிடிவி கேமரா இது எல்லாமே செட் பண்ணுறாரு. ஏன் அப்படின்னா அவருடைய மனைவி வெளியே போகிறது வர்றது எல்லாமே பதிவாகணும் அப்படின்னு சொல்லி. ஒரு கட்டத்தில் முத்துஜெயம் என்ன பண்ணுறான் அப்படின்னா, இதற்கு பிறகு உங்களை என்னால் பார்க்கவே முடியாதா அப்படின்ற மாதிரி அவங்க கிட்ட கேட்கும்போது பாரதி அதுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் இன்னும் கவலைப்படாதீங்க, நான் எப்படியாவது என்னுடைய வீட்டை விட்டு வெளியே வருவேன், அதற்கு நான் ஒரு திட்டம் வச்சிருக்கிறேன். நான் இருக்கக்கூடிய வீட்டிலிருந்து சுமார் ஒரு 3 கிலோமீட்டர் தூரத்துக்கு 100 நாள் வேலைக்கு நான் போக வேண்டியது இருக்குது. அந்த 100 நாள் வேலைக்கு வரேன் அப்படின்னு சொல்லி நான் கிளம்பி என்னுடைய கணவன்கிட்ட சொல்லிட்டு வரேன். நீயும் நானும் ஏதாவது ஒரு இடத்துல போயிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு நாள் கிளம்பி போறாங்க. போயிட்டு அதே மாதிரி சந்தோஷமா இருந்துட்டு வராங்க. ஆனா பாலசுப்ரமணியத்துக்கு நான் நல்லாதான் தெரியுமே. ஏன் அப்படின்னா இப்போ அந்த 100 நிற்கும் தொழிற்சாலையிலே உறவினரை வச்சு என்னுடைய மனைவியினுடைய நிலைமை என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறவரு, அவங்க ஊரால் எத்தனை பேர் 100 நாள் வேலைக்கு போயிருப்பாங்க, அவங்க கிட்ட கேட்க மாட்டாங்களா என்னுடைய மனைவி வந்தாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி. அது மாதிரி விசாரிக்கும் போது, இல்ல உன்னுடைய மனைவி 100 நாள் வேலைக்குன்னு சொல்லி கிளம்பி வந்த, ஆனா வேலைக்கு வரல, வேற எங்கேயோ போயிட்டா அப்படின்ற மாதிரி சொல்லும் போதுதான் திரும்பவும் தன்னுடைய மனைவி கிட்ட பயங்கரமான வாக்குவாதத்தில் ஈடுபடுறாங்க. இது மாதிரி வாக்குவாதத்தில் ஈடுபடும் போது, தயவு செய்து நீ என்னை விட்டுட்டு போயிடு, என் பேரு கெடுக்கிற மாதிரி இருந்தா இது மாதிரி எந்த ஒரு வேலையும் செஞ்சா நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஸ்ட்ரிக்டா தன்னுடைய மனைவி வந்து அவரு ஸோ தொந்தரவு கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. ஒரு கட்டத்துல பாரதி என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு நாள் கிளம்பி தன்னுடைய கணவன் வீட்டில் இல்லாத போது கிளம்பி நேராக முத்துஜெயம் அவங்கள வீட்டாண்டியே வர வச்சு ஸோ அந்த பைக்கில் ஏறி உக்காந்துட்டு நேராக ஒரு இடம் போயிட்டு ஸோ ஒரு அடர்ந்த காட்டு பகுதி மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல உக்காஞ்சி அங்கே தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து உடலூர் கொள்றாங்க. உடலூர் கொண்ட பிறகு உக்காஞ்சி திட்டம் தீட்டுறாங்க. என்ன அப்படின்னா, என் கணவன் வீட்டில் இருக்கிற வரைக்கும் எனக்கு பயங்கரமான டார்ச்சலாக இருக்குது. அவன் உயிரோடு இருந்தான் அப்படின்னா நாம சந்தோஷமா இருக்க முடியாது. ஆகையால அவனை தீர்த்து காட்டணும் அப்படின்ற மாதிரி முடிவெடுக்கிறாங்க. அதற்கு இவங்களே ஒரு பிளானும் போடுறாங்க. என்ன அப்படின்னா, வீட்டில இருந்து காலையில் ஒரு 8 மணி போல கிளம்பி போவான் செங்குன்றம். போகும்போது ஒரு நபரை ஏற்றிட்டு போவான். அதே மாதிரி வரும்போது அதே நபரை ஏற்றிட்டு வருவான். அது மாதிரி ஏற்றிட்டு வர நேரம் சுமார் ஒரு 12 மணி போல இருக்கும். ஒரு 12 மணி போல அந்த டெல்லி கணேஷ் அப்படின்றவரை அவங்களுடைய வீட்டாண்ட டிராப் பண்ணிட்டு சுமார் 10 நிமிஷம் தன்னுடைய சொந்த வீட்டு இருக்கக்கூடிய இடத்துக்கு வருவான். அந்த 10 நிமிஷம் கேப்ல எப்படியாவது பாலசுப்ரமணியத்தை கொலை பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி திட்டம் திட்டுறாங்க.
அந்த திட்டம் எக்ஸிக்யூட் பண்ண நாள் தான் ஸோ மே மாதம் 15ஆம் தேதி. இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எல்லாமே ரெடியாக வராங்க. இதற்கு இடையிலேயே பாரதி மற்றும் ஸோ அவங்களுடைய கள்ளக்காதலன் முத்துஜெயம் இவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்க, மேலும் 3 நபர்களை அன்புராஜ் இதுமாரி சொல்லக்கூடிய ஒரு 3 நபர்களை வந்து உஷார்படுத்துகிறாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட காசு கொடுத்துட்றேன், இந்த வழியாக இவன் வருவான், இந்த நேரத்துக்கு வரும்போது அவனை கொலை பண்ணும் அப்படின்ற மாதிரி தான் அந்த திட்டம். அதே மாதிரி ஒரு நாள் அந்த மே மாதம் 15ஆம் தேதி பாலசுப்ரமணியம் தன்னுடைய கூட வரக்கூடிய அந்த டெல்லி கணேஷ் அப்படின்றவரை அவருடைய வீட்டாண்ட எடுத்துன்னு போய் விட்டு தனியாக பைக்கில் வரும்போது சடனாக எதிர்க்கு வந்த இந்த அந்த ஏவி விட்டு ஆளுங்க இருக்கிறாங்க இல்லையா, அந்த ஸோ ஒரு 3 பேர்னு சொன்னேன் இல்லையா, இன்பராஜ் இது மாதிரி. ஸோ இவங்க 3 பேரும் சடனாக வராங்க. தான் கையில் வச்சிருந்த அந்த கத்தி எடுத்து சராமரியாக பாலசுப்ரமணியத்தை வெட்டுறாங்க. அது மாதிரி வெட்டும்போது பக்கத்திலே வந்து பாரதியும் நின்றுட்டு இருக்கிறாங்க. பாரதி அதுக்கு பக்கத்தில் வந்து முத்துஜெயம் இருக்கிறாங்க. முத்துஜெயம் வந்து ஹெல்மெட் போட்டுட்டு இருக்கிறாரு. அந்த ஹெல்மெட் மேலே அந்த ரத்தம் வந்து அடிக்குது. அதே மாதிரி இவங்க ஹேண்ட்பேக் மாட்டிட்டு இருக்கிறாங்க. அந்த ஹேண்ட்பேக்கில் இருக்கக்கூடிய ஜிப்பு வந்து கழண்டி இருக்குது. அதில் அந்த டிஃபன் பாக்ஸ் இருக்குது. அந்த டிஃபன் பாக்ஸ் மேலே வந்து அடிச்சிருக்குது அந்த ரத்தம் எல்லாமே. இப்போ ஸோ அந்த ரோட்லேயே வந்து துடிச்சு அவர் இறந்து போயிடாரு பாலசுப்ரமணியம். உடனடியாக இறந்த நபர்னுடைய சடலத்தை அழுக்க தூக்கி பைக்கில் வச்சு ஒரு அந்த ஊரை ஒட்டிருக்கக்கூடிய ஒரு ஏரி மாதிரியான ஒரு பகுதியில் போயிட்டு குழி தோண்டி அங்கே பதிக்கிறாங்க. அது மாதிரி அவர் குழி தோண்டி பதிக்கக்கூடிய இடம். ஸோ சுமாராக இந்த சம்பவம் நடக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ விடியற் காலை ஒரு 4:30 மணி போல் இருக்கும். எங்கே பொழுது விடிஞ்சிருமோ அப்படின்ற மாதிரி பயந்துட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ரத்த கரையெல்லாம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் வந்து சீராகவே க்ளீன் பண்ணலை. உடனடியாக வந்து அந்த குழி போட்டு மூடிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. கிளம்பி போனவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ விடியற் காலை போல தான் தன்னுடைய மாமனாருக்கு அவங்க கால் பண்ணுறாங்க. சரிங்களா, கால் பண்ணி என்னுடைய கணவன் வீட்டுக்கு வரவே இல்லை, இவ்வளோ நேரம் ஆச்சு, 1:30 மணிக்கே வரணும், ஆனால் இது மாதிரி வரல அப்படின்னு சொல்லி புலம்ப ஆரம்பிக்கிறாங்க. இப்போது உங்களுடைய மாமனார் மற்றும் அவங்களுடைய உறவினர்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பாரதி வீடு வந்து செங்குன்றம் போகிற ஒயிட் ஷாப்பு புல்லவும் தேடுறாங்க. ஏன் அப்படின்னா பாலசுப்ரமணியம் கொஞ்சம் சரகு பாட்டி அப்படின்றதுனால எங்கேயும் தேடி கிடைக்கவே இல்லை. இவங்களுடைய வீட்டாண்ட வரும்போது தான் அந்த டிஃபன் பாக்ஸ் மேலே இருக்கக்கூடிய ரத்தம், அதே மாதிரி அந்த ஹெல்மெட் மேலே இருக்கக்கூடிய ரத்தம் இதெல்லாம் வச்சு கண்டுபிடிச்சி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பர்டிகுலர் ஸ்பாட்டுக்கு போயிட்டு புது குழி தோண்டினது, பக்கத்தில் ரத்தக்கரை இருக்குது, இதெல்லாம் பார்த்து தான் அவங்க போலீஸ்க்கு வந்து கால் பண்ணியிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாரதியை கைது பண்ணி அவங்க கொடுத்த வாக்குமூலம் தான் இது. சரிங்களா, இப்போது அந்த அட்டாப்சி ரிப்போர்ட், அதாவது அந்த பாலசுப்ரமணியம் இருந்தாங்க இல்லையா, அதுக்குன்னு அட்டாப்சி ரிப்போர்ட் எடுக்கும்போது அந்த அட்டாப்சி ரிப்போர்ட் என்ன வருது அப்படின்னா ஸோ பாலசுப்ரமணியம் நல்ல ஆரோக்கியமான நபர் தான். என்னதான் குடிபாதை இருந்தாலும் அவருடைய உடல் ரொம்ப ஆரோக்கியமானது. ஆனால் யாரோ ஒரு சில நபர்கள், அதாவது ஒன்றிற்கு மேற்பட்ட நபர்கள் அவரை பலமாக தாக்கினதால வயிறு, கழுத்து மற்றும் ஸோ தொடைப்பகுதி இது மாதிரிலாம் இருக்கக்கூடிய பகுதியில் பயங்கரமான தாக்கினதால கழுத்திலிருந்து அளவுக்கு அதிகமான ரத்தம் வெளியேறி துடிச்சு இறந்திருக்கிறாரு அப்படின்ற மாதிரி ஸோ அட்டாப்சி ரிப்போர்ட் வருது. அட்டாப்சி ரிப்போர்ட் மற்றும் இந்த பெண்மனுடைய வாக்குமூலம் இதெல்லாம் வச்சு சுமார் இந்த பாலசுப்ரமணியம் கொலை வழக்குக்காக 5 நபர்கள் கைது செய்யப்பட்டு அவங்கள விசாரணைக்காக ஸோ போலீஸ் வந்து கஸ்டடியில் தான் வச்சுட்டு இருக்கிறாங்க. இன்னும் அவங்களுக்கு போதிய தண்டனை இன்னும் கிடைக்காம தான் இருக்குது. ஓகே நம்பர். ஸோ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் ஸோ பாலசுப்ரமணியத்து மேலே நம்ம எந்த தப்பும் சொல்லிட முடியாது. ஏன் அப்படின்னா அவர் வந்து வீட்டில் சும்மா இல்லாமல் ஏதோ ஒரு வேலைக்கு போயிட்டு வராரு. தன்னுடைய மனைவியை அவர் சுதந்திரமாக விட்டுருக்கிறாரு. அந்த சுதந்திரத்தை இவங்க தவறாக பயன்படுத்திட்டாங்க. சரிங்களா, ஸோ இது மாதிரி யாரும் இருக்காதீங்க. ஒருத்தர் புரிஞ்சுட்டு தன்னுடைய குழந்தைகளுக்காகவும் தன்னுடைய கணவனுக்காகவும் அதே மாதிரி தன்னுடைய மனைவிக்காகவும் குழந்தைக்காகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.